தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருட ஜூன் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் வேலையில பிரச்சனை 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 பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் குரு ஆல்மோஸ்ட் அப்பாடின்ற மாதிரி 11ஆம் இடத்தில் தன்னுடைய இருப்பை நிறுத்தி விட்டார். குரு 11ஆம் இடத்துல வந்து அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம். நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம். யாருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு. அங்கருந்து டைரக்ட்டா குரு என்ன பண்ண போறாருன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அங்க ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து கண்டக சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப காலு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இப்படின்னு கால் வலியால அவஸ்தைப்பட்ட நிறைய கால் வலி தான் எனக்கு தெரிஞ்சு. கால் வலியால அவஸ்தைப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை கிடைக்கும். அதுவே இந்த மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிறையா இந்த 11ஆம் இடம் அப்படின்றதே வந்து கொண்டாட்டங்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல குரு போய் அமரும்போது பிள்ளைகள் மூலமாக கொண்டாட்டங்கள் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, பர்த்டே பண்றது, இல்ல பிள்ளைகள் பிரைஸ் வாங்குறது, பிள்ளைங்களுக்கான கல்யாணம் காட்சி. அப்ப கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கார குழந்தைகள் மூலமாகவும் ஏதோ ஒரு கொண்டாட்டங்கள், ஒரு குதூகலங்கள், இல்ல திருமண வைபவங்கள், திருமண பேச்சு இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு குடுக்க போறார். 3ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய பார்வை புது புது முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போது அது செவ்வாயுடைய வீடு வேற. ஆல்மோஸ்ட் புதன் ஆட்சி பலம் வாங்கி அவருடைய இன்னொரு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் சரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவரும் அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே 4ஆம் இடத்த கேந்திரத்த பார்க்குறாரு. சுயத்த பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குருவுடைய, சுக்கிரனுடைய அமைப்புமே ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல இருத்தல் அப்படின்றது 2ஆம் வீட்டு அதிபதி தான் அவரு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட 11ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது லாபத்தை, வருமானத்துல எப்படி லாபத்தை ஈட்டலாம்? என்ன பண்ணி குடும்பத்துக்கு வருமானத்தை வர வைக்கலான்றது மாதிரி சதா சர்வகாலமும் யோசனையா இருக்கும். பணம் குறித்த தேடல், உங்களுடைய சுயம் குறித்த தேடல், வியாபாரம் குறித்த தேடல், இதுவே இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய இயக்கமா இருக்கும். அதாவது உங்கள ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றது தான் இருக்கும். மத்தவங்கள பத்தி கவலையே பட முடியாது. கொஞ்சம் அப்படியே லைட்டா செல்ஃபிஷ்னஸ் எட்டி பார்க்கும் இந்த தடவ கன்னிக்கு. நெறைய ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசா புத்தி சரியில்ல அப்படின்னா, கால் வலி, கால் மரத்து போறது, கால் சம்பந்தமான பிரச்சனைகளை கன்னிராசிக்காரர்கள் கடந்து வந்திருப்பீங்க. அது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா கோச்சாரப்படி குருவோட பொசிஷன் நல்லா இருக்கா? அவர டைரக்ட்டா பார்க்கக்கூடிய பார்வை அங்க இருக்கக்கூடிய கண்டக சனியை அப்படி கண்டம் பண்ண போறாரு.